சொர்க்கத்தை பற்றி நாம் இதுவரை கேள்விப்பட்டோம். சொர்க்கத்துடைய அருட்கொடைகளை பற்றி எம்முடைய அறிஞர்கள் கூறியதை எல்லாம் நாம் கேட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அடியார்களுக்காக அவன் தயாரித்த எந்த கண்களும் பார்த்திராத, எந்த உள்ளத்திலும் அந்த சொர்க்கம் இப்படித்தான் இருக்கும் என்ற கற்பனை கூட உதித்திராத அந்த சொர்க்கத்துடைய காட்சிகளை எல்லாம் இந்த 2 நாட்களில் எம்மால் முடிந்த அளவு நாம் செவிமடுத்தோம். ஆனால் எம்முடைய உள்ளத்தில் சொர்க்கத்தை விட ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. அந்த அருட்கொடை, அந்த செய்தி சொர்க்கத்தில் கிடைக்கும் ஹூரை விட, சொர்க்கத்தில் கிடைக்கும் மாளிகைகளை விட, சொர்க்கத்தில் கிடைக்கும் மதுவை விட, பாலை விட, தேனை விட, சுத்தமான தண்ணீரை விட, சொர்க்கத்தின் மாளிகைகளை விட, சொர்க்கத்தில் அல்லாஹ் நமக்கு அமைத்திருக்கின்ற தோட்டங்களை விட, ஏன் சொர்க்கத்தை விடவெல்லாம் பெரிய அருட்கொடை அது. அந்த அருட்கொடை என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், லில்லதீன அஹ்ஸனு அல் ஹுஸ்னா வ ஜியாதா. யார் நல்ல அமல்களை செய்தார்களோ அவர்களுக்கு அல் ஹுஸ்னா, அல் ஹுஸ்னா என்றால் அல் ஜன்னா, சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான். வ ஜியாதா, மேலும் அதிகரிப்பையும் அல்லாஹ் தருவான். அதிகரிப்பு என்றால் என்ன? அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். அதிகரிப்பு என்றால் அல்லாஹுவை நாளை மறுமையில் பார்ப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முறை சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் பௌர்ணமியின் வெளிச்சத்தில் 14ஆவது இரவில் சந்திரனை பார்த்து சொன்னார்கள், இந்த சந்திரனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ, இந்த நேரத்தில் எந்த கூச்சலும் இல்லாமல், ஒருவரோடு மோதாமல், அவரின் நிலையிலிருந்து இந்த சந்திரனை எப்படி பார்க்கிறீர்களோ அது போன்று நாளை மறுமையில் நீங்கள் அல்லாஹுவை பார்ப்பீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த நிலை உங்களுக்கு ஏற்பட வேண்டுமென்றால், அல்லாஹுவை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால், ஃபஜ்ருடைய தொழுகையும் அஸருடைய தொழுகையும் தொழுவதிலிருந்து உங்களை எதுவும் மிகைத்து விட வேண்டாம்.